எஸ்ஐ மீது தாக்குதல் நடத்திய கீபோர்ட் பிளேயர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? சென்னை விருகம்பாக்கம் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் ரியாஸ் அகமது. நேற்றிரவு இவர் விருகம்பாக்கம் ரெட்டி தெரு பகுதியில வாகன தணிக்கையில ஈடுபட்டு வந்தார். அப்போது கோயம்பேடு நோக்கி சென்ற காரை மடக்கி காவல் உதவி ஆய்வாளர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு அவர் மது போதையில காரை இயக்கி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் பிரீத் அனலைசர் கருவி மூலமாக அவரிடம் சோதனைக்கு உட்படுத்த காவல் உதவி ஆய்வாளர் முயன்றுள்ளார். அப்போது தனது மாமா சிபிஐல பணியாற்றுவதாகவும், என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு, உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். மற்றொரு மாமா அதிமுக முக்கிய பொறுப்புல இருப்பதாகவும் கூறி அவரிடம் தொடர்ச்சியாக வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்தார். மேலும் அவரிடம் இருந்த பாடி ஓன் கேமராவையும் தாக்கி உடைத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு நிலவி வந்த நிலையில மது போதையில இருந்த திடீரென போக்குவரத்து காவல் உதவியாளர் தாக்கிய நிலையில அவர் காயமுற்றார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த காவல் உதவியாளர் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தை அளித்த புகாரின் பேர்ல அந்த மது போதையில ரகளையில் ஈடுபட்ட அந்த நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர் மீது காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தாக்குதல் உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர் கீபோர்டு பிளேயராகவும் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன்.